2016 முதல் 2021 வரை காலாவதியான மருந்துகளை குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் கொடுத்து அன்று ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார்கள். அன்றைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா அவர்களும் அன்றைய முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்களும் வைட்டமின் மாத்திரைகளை உட்கொண்ட குழந்தைகளுக்கும் வாந்தி மற்றும் பேதி போன்றவை வந்து அது மிகப்பெரிய உடல் நலக்குறைவை ஏற்படுத்தியது. அந்த காலத்தில் PIPTIC சேர்மேனாக இருந்தவர்தான். இந்த சிவா கொள்முதல்கள் அனைத்தும் இவரது தலைமையில்தான் நடந்தது. இந்த மருந்து தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு அனைத்து நிறுவனங்களுக்கும் அனுமதி கொடுத்தவர்தான் அன்றைய முதல்வர் நாராயணசாமி. அன்று நடந்த இந்த கொடூர ஆட்சியாளர் குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் தான் அவதிப்பட்டார்கள். இந்த கொடூரமான ஆட்சி மீண்டும் புதுவையில் மலர வேண்டுமா? புதுச்சேரி மக்களே, இந்த குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றப்பட்டு கர்ப்பிணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நியாயம் கிடைக்க மீண்டும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து புதுச்சேரியை தூய்மையாக்குவோம்.